வணக்கம் அம்மா. எங்கேருந்து வாரீங்க? புதுக்குடியிருப்போம். என்ன வருத்தத்துக்கு வந்த நீங்கள்? முழங்கால் வலி ரெண்டும், மற்ற அலர்ஜி இருந்தது, கையும் மூட்டு வலி, சரியான கை மூட்டு வலி இருந்தது. அலர்ஜிக் பிரச்சனை, முழங்கால் வருத்தம், தோல் மூட்டில் வருத்தம், நித்திரை இல்லை. சரியா இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ எனக்கு முழுமையாக குணமாயிருக்கு. எல்லாமே சோமாக இருக்கா? என்னென்ன சோமாக இருக்குது? முழங்கால் இப்போ வீக்கம் இல்லை, வடிவாக நடக்கிறது, அதெல்லாம் கீழே இருக்கு, கதிரையிலோட இருக்கல, அது அப்படி இருந்தது. அலர்ஜி வந்து எந்த மாத்திரையை போட்டாலும் ஒரே அலர்ஜி வந்தது. மாத்திரையை போட்டோன்னே கையெல்லாம் வீக்கம் ஆயிடுது. அப்போ இங்கே வந்து தம்பி தான் சொன்னவர், இங்கே வந்து பார்க்க சொல்லி நல்லா இருக்கும் அக்கா, அந்த மகனோட இங்கே வந்து காட்டுறாரு. அப்போ அவர் தான் சொன்னவர், இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும், மாத்திரை மருந்து இல்லாதானே, அது அக்குபஞ்சரும் மற்றது எண்ணெய் மசாஜ் போடுறது நல்லா இருக்கும், அதே ஒரு பாருங்க. அப்போ நான் பயந்தவன் தான் வந்தது, ஆனால் இங்கே வந்த போது இந்த ஒரு நாள்லேயே அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஊசி குத்துற எல்லாம் அவ்வளோ வலி ஒன்றும் இல்லை, வலியே இல்லை, ஊசி குத்துறதே தெரியவே இல்லை. எல்லாரும் நல்லா பழகுறாங்க, நல்லா எல்லாரும் பயம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம். உங்களுக்கு தோல் மூட்டு வலி எப்படி இருக்கு? சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லை. கையில் நல்லா தூக்குவேன், நல்லா நடக்கிறேன். இப்போ தூக்கி காட்டுங்க, கையை தூக்கி காட்டுங்க. தூக்க மாட்டேன், பழத்தோடய சரி முதல். இப்போ எல்லா பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் செய்த நீங்கள்? நான் இப்போ ஒரு 2 மாதம் தான், நான் 20 தடவைக்குள்ளே தான் வந்திருக்கிறேன். 20 ட்ரீட்மெண்ட்? 20 தடவை தான் வந்திருக்கிறேன். 2 மாத்திரை 20 தடவை. நான் ஒரு வாரம் தான் தொடர்ந்து வந்தேன், அதுக்கப்புறம் விட்டு தான் வந்தேன். ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் அப்படி எப்படி வந்து. எவ்வளோ நாளில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய தொடங்கினது? எனக்கு ஒரு 5-6 தடவைலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. வலியெல்லாம் முதல் வீக்கம் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது, வலி போயிட்டு குறைஞ்சிட்டு வந்துச்சு. நித்திரை இல்லாமல் இருந்துச்சு, சரியான நித்திரை குறைவு. இங்கே வந்த அப்புறம் நித்திரை ஓகே இருந்துச்சு, நல்லா நித்திரை ஓகே. இப்போ நல்ல நித்திரை. தயிர் சாப்பிட்றேன் நீங்களே? தயிர் சாப்பிட்றது, அடிக்கடி சாப்பிட மாட்டேன். ஒரு நாளும் தயிர் சாப்பிட்டீங்கன்னா நல்லா நித்திரை வரும். இறப்பையும் முக்கியம். இறப்பையில் வந்து அந்த கட் ஃப்ளோரான் இருக்குது, அதில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. வாரத்தில் 2 தடவை செவ்வாய் வெள்ளி சாப்பிட்றது, டெய்லி சாப்பிட்டா நல்லா நித்திரை பிரச்சனையே வராது. ஏன்னா அந்த கட் ஃப்ளோராவில் வந்து லாக்டோபேசிலஸ் வகைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. அந்த இறப்பையில் இருக்க பாக்டீரியாக்களில் குடித்தோ அழிஞ்சு போயிட்டால் எங்களுக்கு நித்திரை வராது. அக்குபஞ்சர்லேயும் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் எங்களோட இறப்பையும் சரி பண்ணணும். இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் இறப்பை சரியாகிறதால உங்களுக்கு அந்த தூக்கமெல்லாம் சரியாக வரும். இருந்தாலும் பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் இருக்க உங்களுக்கு தயிர் சாப்பிட்டு கொண்டே வந்தீங்கன்னா நல்லா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் ஒரு கிழமைக்கு ஒருக்கா 2 தரம் வருவீங்கன்னா நல்லா மேற்கொண்டு பிரச்சனை திருப்பி கூடாமல் இருக்கும். அதே மாதிரி அநேகமான ஆக்கள் என்ன செய்கிறது, நல்ல சுகமான பிறகு வாரதில்லை. பிறகு இந்த நடைமுறை தவறுகளை திருத்தாமல் இருக்காக வருத்தம் திருப்பி வரப்பா. உங்களோட தவறுகளை திருத்தம். குனியக்கூடாது, பின்னுக்கு விளையெல்லாம் முன்னுக்கு குனியக்கூடாது, குனிஞ்சு வேலைகள் செய்யக்கூடாது. கீழே பாரங்களை தூக்குறோன்னா இருந்து காலை மடித்து இருந்தெழும்போம். காலில் அவங்களுக்கு வேலையிலேன்னா ரொம்ப நேராக வச்சுக்கொண்டு இருந்தெழும்போம். குனிஞ்ச வருத்தங்கள் கூடும். மெத்தைகள் வளையக்கூடாது, படுக்கிற இடத்துக்கு மெத்தையும் பார்த்துக்கொள்ளணும், மெத்தை வளையாமல் இருக்கணும். அப்படி சில தவறுகள் இருக்குங்க, நடைமுறை தவறுகள். பக்கமாக படுக்கக்கூடாது, கூடிய அளவுக்கு நிமிந்து தான் படுக்கணும், கையை மடித்து படுக்கக்கூடாது, காலை க்ராஸ் பண்ணி கொண்டு கூடிய அளவு கடைப்பிடிக்கணும். நடைமுறைகளை சரியாக கடைப்பிடிச்சா பிரச்சனை வராது. ஓகே, நன்றி அம்மா. என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? வரலாம், எல்லாருமே இங்கே வரலாம். என்ன கேட்ட வரைக்கும் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் வர சொல்லி. தூரத்துக்காடி கொஞ்சம் யோசிக்கணும், புதுக்குடிப்பில் வந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அங்கே எல்லாம் இருக்கணும். அங்கே அதுக்குரிய வசதிகள் இல்லை எங்கள்கிட்ட. ஏன்னா இங்கே இருக்கிற வசதிகள் அங்கே கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே வந்து தான் எடுக்கணும். இப்போ இங்கே புதுக்குடியிருப்பில் கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி என்று அந்த நாடுகளிலேருந்து கூட வரையணும். அப்போ புதுக்குடியிருப்பு அதோட ஒப்பிட்ட கனடாவோட ஒப்பிட்டா கிட்ட தானே.
அங்கே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு வந்து செய்யணும், அவ்வளோவுக்கு எங்கேயுமே இல்லை. வந்து செய்யலாம். இந்த மாதிரி வருத்தங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்ல சுகமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலில் நானும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு நீங்கள் கொடுத்த அந்த இது இருக்குது தானே, அது இந்த புத்தகத்தில் பார்த்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு நல்லா குணமாக இருக்குது. எல்லோரும் நம்பி வரலாம். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஓகே, தேங்க்யூ.